ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இந்த வசனம் ஒரு ஸ்நேகத்தை பத்தி சொல்லப்படுது. அதாவது அநாதி ஸ்நேகம்னா நித்திய அன்புன்னு சொல்லலாம். அதாவது நித்திய அன்பு, மாறாத அன்புன்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்லலாம்னா, நம்ம தாயின் வயிற்றுல பறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளை சிநேகித்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய சுவாசம் முடிகிற வரை ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம மேல அன்பு செலுத்துகிறவரா இருக்கிறார். நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம், ஐயோ நான் இவங்களை இவ்வளவு நேசிச்சேனே, இவங்களை இவ்வளவு நம்பினேனே, இவங்களுக்கு இவ்வளவு அன்பு செலுத்தினேன்னு, ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படலாம். நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. ஆனா ஒரு நேரத்துல நல்லா அன்பா க்ளோஸா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சில நேரத்துல என்ன பண்ணிடுவாங்க, திடீர்னு மாறிடுவாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டார், மாறவே மாட்டார். எனவே நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்புங்க, அவரை நேசிங்க. அதாவது இந்த உலகத்தோட அன்பு மாறி போகும். அந்த அன்புக்காக ஏங்காதீங்க. உங்களை ஒருத்தர் நித்திய காலமாக நேசிக்கிறார். அவரை நீங்க நேசிக்கும் போது, அவரை நீங்க தேடும் போது, அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.